விஜய்க்கு அரசியல் நீ நினைக்கிற மாதிரி சினிமா மாதிரி அரசியல் கிடையாது தம்பி. சினிமாவில் உனக்கு பிரச்சனை இல்லை. நீ வந்து மூஞ்ச மாத்திரை காட்டிட்டு போனால் போதும். கேமரா லைட்டு எல்லாம் 3/4 மணி நேரம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. இங்கே அப்படி இல்லை. நீ தான் வசனம் எழுதணும், நீயே தான் பேசணும். உனக்கு இங்கே டப்பிங் யாரும் கொடுக்க மாட்டாங்க. மேடையில் முழுக்க நீ தான் நிற்கணும். இங்கே டூப் போட முடியாது. உங்கள் அப்பா ஒரு அரசியல் கட்சி நடத்தி நிறுத்தி மூடிட்டு போனார். அவர் ஏன் மூடினாருங்கிறது உனக்கே தெரியும். அதுக்கு நீயும் ஒரு காரணமாக இருந்த. உன்னுடைய பாப்புலாரிட்டிக்காக நீ கொடுத்த வேலை 41 உயிர்கள். துர்பாக்கியமான சம்பவம். நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. மக்கள் மேலேயும் சொல்லணும். என்னத்துக்கு இப்படி வந்து ஒரு நடிகரை பார்க்குறதுல என்னத்துக்கு அப்படி ஒரு வேரி ஒன்று. இப்படி தானே நம்ம அழிஞ்சோம். எங்கேயோ போயிருக்க வேண்டிய தமிழ்நாடு. இல்லை, உங்கள் காலகட்டத்தில் எம்ஜிஆரை பார்த்து எல்லாரும் கூட்டமாக திரண்டிங்க. எம்ஜிஆருக்கு பின்னாடி நாங்கள் போனோம். எம்ஜிஆர் ஒரு அரசியல் பின்னணியில் வந்தார். அவரை சினிமாக்காரரை நாங்கள் பார்க்கல. உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கி கதையை மாற்றுறாங்க. தன்னுடைய படங்கள் ஓடுறதுக்கு அவர் அரசியலை பயன்படுத்தினார். அன்றைக்கி காமராஜர் என்ன சொன்னார்? நாடகமாடிகள் நாடாளலாமானார். பெரியாரும் ராஜாஜி வந்து சினிமாவை ஒழித்தே ஆக வேண்டும்னார். அது மக்களை குட்டிச்சோராக்குது. ரெண்டு துருவங்களும் ஒன்றா சேர்ந்துச்சு அந்த விஷயத்தில். எந்த பிரச்சனையில் அவர் உங்களோட வந்து நின்னார்? இல்லை, மக்கள்லாம் சொல்கிறாங்க விஜய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சில தாய்மார்களை பற்றி இல்லைங்க, கல்யாணம் பண்ணுங்க. நான் வேணாங்கல்ல. சரி, இப்படி சொல்கிறீங்கன்னா வேற என்ன பண்ணுறது? பிடிக்கதானே கட்டி கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்காக குழந்தை எங்கள் தலைவனாக்காத. நேயர்களே வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். சார் வணக்கம். கரூரில் தாவேக்கானுடைய பரப்புரையை காண வந்த மக்களில் 41 பேர் பரிதாபமாக கூட்ட நெரிசலில் உயிரிழந்தாங்க. அந்த சம்பவத்தை ஒட்டி தாவேக்கானுடைய பொதுச் செயலாளர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த மாவட்ட பொறுப்பாளர் மேலேயும் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவரை கைது பண்ணாங்க. இப்போது இந்த புஷி ஆனந்த் அதுக்கப்புறம் நிர்மல்குமார் இவங்க 2 பேருமே வந்து கோர்ட்டில் முன்ஜாமீன் வழக்கு பதிவு செஞ்சுருந்தாங்க. இன்றைக்கி அதோடைய தீர்ப்பு வந்துட்டு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்குறீங்க சார்? ஒரு துர்பாக்கியமான சம்பவம். அது இந்த மாதிரி பாப்புலராக இருக்கவங்களாம் கொஞ்சம் யோசிக்கணும். கட்சி நான் அவருக்கு முதல்ல இருந்தே சொன்னேன். விஜய்க்கு அரசியல் நீ நினைக்கிற மாதிரி சினிமா மாதிரி அரசியல் கிடையாது தம்பி. சினிமாவில் உனக்கு பிரச்சனை இல்லை. நீ வந்து மூஞ்ச மாத்திரை காட்டிட்டு போனால் போதும். கேமரா லைட்டு எல்லாம் 3/4 மணி நேரம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. வசனகர்த்தா வந்து வசனத்தை ரெடி பண்ணுவார். திரைக்கதை வசனகர்த்தா எந்தெந்த ஷாட்டை எப்படி பிரிக்கணுங்கிறத சொல்லுவார். அப்புறம் வந்து அது ஒரு தடவை வேறு ஆளுங்களை வச்சு மானிட்டர் பார்த்துக்குவாங்க. அப்புறம் வந்து அந்த இடத்துல ஏதாவது பாட்டுக்கிட்டு வரதா இருந்தாங்க, பேக்ரவுண்ட் மியூசிக் இருந்தால் அந்த இதெல்லாம் போட்டுக்கிட்டு அது என்னமோ ஒரு இது போட்டுக்கிட்டு செட்டு போட்டு இல்லை, அந்த ஒரு டேப் ரெக்கார்டர் மாதிரி ஒன்று இருக்கும். அதை வச்சு ப்ளே பண்ணுவாங்க. அதெல்லாம் ப்ளே பண்ணி ரெடி பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டு நீ கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா உன் மூஞ்சை காட்டிட்டு போனால் போதும். இங்கே அப்படி இல்லை. நீ தான் வசனம் எழுதணும், நீயே தான் பேசணும். உனக்கு இங்கே டப்பிங் யாரும் கொடுக்க மாட்டாங்க. உன் மூஞ்சத்தான் நீ காட்டி ஆகணும். வர வழியே இல்லை. மேடையில் முழுக்க நீ தான் நிற்கணும். இங்கே டியூப் போட முடியாது. எல்லாம் அங்கே நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் நீ தான் பொறுப்பு. டைரக்டர் மாதிரி நீ தான் பொறுப்பு. அதனால தான் சொன்னேன், உங்கள் அப்பா ஒரு அரசியல் கட்சி நடத்தி நிறுத்தி மூடிட்டு போனார். அவர் ஏன் மூடினாருங்கிறது உனக்கே தெரியும். அதுக்கு நீயும் ஒரு காரணமாக இருந்த. எதை கண்டு பயந்து ஓடினேங்கிறது உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். இன்றைக்கி நீ எதுக்காக வந்திருக்கேங்கிறது தெரிஞ்ச விஷயம். அது வேறு, அதை பேச வரணும். இதெல்லாம் நீ வந்து உங்கள் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம். உனக்கு இருந்த இது என்னன்னாக்கா, சினிமாவில் எந்த இதுவுமே லாய்க்கு இல்லாத ஒரு ஆள் நாமளே இவ்வளோ பெருசாக வந்திருக்கோங்கிறதுல உனக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ஷ்டத்தை புரிஞ்சுக்கல. நீ அதிர்ஷ்டம் எவ்வளோ நாள் கை கொடுக்கும்? இந்த சம்பவத்தின் மூலமாக அதிர்ஷ்டம் உன்னை கைவிட ஆரம்பிச்சிருச்சுன்னு அர்த்தம். ஜாக்கிரதையார், அவ்வளோதான் சொல்ல முடியும். துர்பாக்கியமான சம்பவம். நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. உன்னுடைய பாப்புலாரிட்டிக்காக நீ கொடுத்த வேலை 41 உயிர்கள். சர்வசாதாரணமாக இருக்கலாம். மக்கள் மேலேயும் சொல்லணும். என்னத்துக்கு இப்படி வந்து ஒரு நடிகரை பார்க்குறதுல என்னத்துக்கு அப்படி ஒரு வேரி ஒன்று. இப்படி தானே நம்ம அழிஞ்சோம். எங்கேயோ போயிருக்க வேண்டிய தமிழ்நாடு எங்கேயோ போயிருக்குது. உலகத்தை கட்டி ஆண்டவன் ராஜேந்திர சோழன். அவன் பரம்பரையில் வந்தவங்க நம்மளை கண்டா உலகமே நடுங்குச்சு. இன்றைக்கி பார்த்தா நம்மளை கேலி பொருளாக பார்க்குற அளவுக்கு கொண்டு போய் விட்டது யார்? இந்த மாதிரி உன்ன மாதிரி ரசிகர் கூட்டம் தான். அந்த மக்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புணர்ச்சி இருக்கணும். இல்லை, உங்கள் காலகட்டத்தில் எம்ஜிஆரை பார்த்து எல்லாரும் கூட்டமாக திரண்டிங்க. அந்த காலகட்டத்தில் பெரியவங்கள்லாம் அப்படி இருந்தீங்க. இப்போ இந்த காலகட்டத்தில் விஜய்க்காக இப்படி கூடுறது தப்புன்னு சொல்ல வரீங்களா? அந்த காலத்துலேயே நான் ஒன்று தப்பு ரைட்டுன்னு சொல்லலையே.
அன்றைக்கி காமராஜர் என்ன சொன்னார்? நாடகமாடிகள் நாடாளலாமான்னார். பெரியாரும் ராஜாஜி வந்து சினிமாவை ஒழித்தே ஆக வேண்டும்னாங்க. அது மக்களை குட்டிச்சோறாக்குது. நாடகங்கள் இருந்தவரில் அந்த பேச்செல்லாம் வரல. சினிமா வந்ததுக்கு பிறகு மக்களை குட்டிச்சோறாக்குதுங்கிறதுல வந்து பெரியாரும் ராஜாஜியும் ரெண்டு துருவங்களும் ஒன்றா சேர்ந்துச்சு அந்த விஷயத்தில். சினிமா மக்களை குட்டிச்சோறாக்கும். எம்ஜிஆருக்கு பின்னாடி நாங்கள் போனோம். எம்ஜிஆர் ஒரு அரசியல் பின்னணியில் வந்தார். அவரை சினிமாக்காரரை நாங்கள் பார்க்கல. உண்மையை சொல்லப்போனால் இன்றைக்கி கதையை மாற்றுறாங்க. தன்னுடைய படங்கள் ஓடுறதுக்கு அவர் அரசியலை பயன்படுத்தினார். அண்ணா படத்தை காட்டினார், பெரியார் படத்தை காட்டினார், திமுக கொடியை காட்டி தான் படத்தை ஓட வச்சார். திமுக தொண்டர்கள் உளுந்து பார்த்தான். அரசியலை பயன்படுத்தி தான் சினிமாவை இது பண்ணார். ஆனால் அன்னைக்கு இருந்த ஊடகங்களில் வந்து இவர் சினிமாவினால தான் அரசியல் பாப்புலர் ஆச்சுன்னு அப்போ இப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். அவருடைய நாடோடி மன்னன் படத்தை அவருடைய சொந்த தயாரிப்பு அதுதான் பெருசாக வருது. அவருக்கு முதல் பெரிய தயாரிப்பு வருது. எடுப்பில் அந்த அவருடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் இது பண்ணும்போது 2 பேர் இந்த மாஸ்ஃபில் மாஸ்கோன்னு ரஷ்ய சினிமா கம்பெனி அரசாங்கம் நடத்துகிறது மாஸ்கோ. அப்புறம் அந்த இலச்சினியவே அப்படியே எடுத்துக்கிட்டார். அதில் தான் இப்படி பிடிச்சிக்கிட்டு கம்யூனிஸ்ட்டு அது ரஷ்யா கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி அவங்க இது அதே சின்னத்தை அப்படியே போட்டு திமுக கொடியை பிடிச்சிக்கிட்ட மாதிரி போட்டார். நாடோடி மன்னன் ஒரு சாதாரண படம் தான், அவ்வளோ ஒன்றும் பெரிய இந்த படம் இல்லை. அந்த படம் ஓடுனதுக்கு காரணம் திமுக தொண்டை உளுந்தடிச்சிட்டு போனான். நம்ம கட்சி படம் அப்போ தான் அங்கே திமுக வளர்ந்துட்டு வருது பயன்படுத்தினார். கடைசியில் வணக்கம் போடும்போது திமுக கொடியை காட்டி வணக்கம் போட்டார். சென்சாரால் கட் பண்ண முடியல, வெட்ட முடியல. அதுக்கப்புறம் தான் சென்சார் முழிச்சிக்கிச்சு. ஒரு படங்கள்ல எல்லாம் இது மாதிரி அடிக்கடி கொண்டு வர்றாருன்னு ஒன்று அந்த வெற்றால்தான் பிள்ளையாங்கிற ஒரு படத்தில் மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் நம்ம பாட்டில் வரும். அந்த அறிஞர் அண்ணாவை போல் கட் பண்ணிட்டு திருவிக்கா போல்னு மாற்ற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒரு முன்னாள் முதல்வராக இருந்த அறிஞர் அண்ணாவுடைய பேர் முன்னாள் முதல்வர் இல்லை, அப்போ வந்து எதிர்கட்சி தலைவர். காங்கிரஸ் ஆட்சி பெற்றால்தான் பிள்ளையா படம். அது இதெல்லாம் என்னென்னா நாங்கள் அவர் கட்சி அடிப்படையில் தான் நாங்கள் போய் படம் பார்க்க போனோம். சிவாஜி மேலே எங்களுக்கு வந்த கோபம் என்னன்னா திமுகவிலிருந்து அதை அவர் விலகி அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் கூட நாங்கள் பேசாமல் ஒரு நடிகர்கள். அவர் காங்கிரஸுக்கு போனார். அன்றைக்கி காங்கிரஸ் நேர் எதிர். அதில் தான் வந்து நாங்கள் எல்லாம் சிவாஜி படத்துக்கு எவ்வளோ டேமேஜ் பண்ண முடியுமோ அவ்வளோ டேமேஜ் பண்ணோம். ரசிகராக இருந்து நான் சொல்கிறேன். மெடிக்கல் காலேஜில் படிக்கிறேங்க. எங்கள் வேலையாக டாக்டருக்கு படிக்கிற ஒரு புனிதமான தொழிலில் படிக்கிறேன். நான் இங்கே மதுரையில் படிச்சுக்கிட்டு இருக்கேன். எங்கள் வேலையை என்னென்னா முதல் நாள் சிவாஜி படத்துக்கு போயிடுவோம். போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வந்து படமாடாக எடுத்துருக்கான் அப்படிங்கிறதான் எங்கள் வேலை. அதை பற்றி டேமேஜ் பண்ணணும். அந்த காலத்தில் இது இருந்து, ஆனால் அது வந்து அரசியல் பேஸ்டாக வந்தோம். இங்கே வந்து முழுக்க பார்த்திங்கன்னா இவர்கிட்ட என்ன அரசியல் பின்னணி இதுவரையில் ஒரு சொல்லலையே. அவர் தானே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சுட்டு தானே ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார். அமைப்பு ரீதியாக ஒரு தேர்தல் நடத்தினார். பொது அரசு சம்மந்தமான தேர்தல்கள், பஞ்சாயத்து தேர்தலோ முனிசிபல் தேர்தலோ எதுலேயுமே பங்கெடுக்கலை. ஒரு கட்சின்னு ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சுக்கிட்டார். கூட்டத்தை போடுறார், மாநாடுங்கிறார், 2 நிமிஷம் பேசுகிறார். ஒரு கட்சி கொடியை இது அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த கட்சி கொடி இன்றைக்கி வரல யார் பார்த்தா எங்கே பறக்குதுன்னே தெரில. ஒவ்வொரு இடத்துலையும் கட்சி அலுவலகம் எங்கே வருதுன்னு கேட்டிங்கன்னாக்கா எனக்கு சென்னையில் அந்த ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னே தெரியல. அவர் பனையூரில் போய் உட்காந்துட்டு இருக்காரு. அப்புறம் கேட்டாக்கா அவருக்கு 4-5 இடம் இருக்குது, அது எங்கே இருப்பான்னு தெரியாதுங்கிறாங்க. இப்படி ஒரு அரசியல் ரீதியாக அவர் வந்து சரியாக வராத ஒரு ஆள். முழுக்க நீங்கள் சொல்கிறீங்களே இந்த குற்றச்சாட்டு எங்கள் மேலே அரசியல் பின்னணி இருந்ததுனால தான் நாங்கள் எம்ஜிஆர் பின்னாடி போனோம். இங்கே வந்து அரசியல் பின்னணியே இல்லையே. முழுக்க இவரை தன்னை கவர்ச்சியை தானே காட்டிகிட்டு உட்காந்துட்டுருக்காரு. எம்ஜிஆர் கூட கொள்கையில் பிடிப்பு இருந்திருந்தாக்கா, கொள்கையில் வந்து வேகமாக இருந்திருந்தாக்கா தன்னை வந்து அந்த மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டு சுற்றி இருந்திருக்க மாட்டார். தொப்பியை கட்டிக்கிட்டு மக்கள் மத்தியில் வரலையே. அவர் தொப்பி கண்ணாடியை கட்டிட்டு வரவே இல்லையே. என்றைக்கு தொப்பி போட ஆரம்பித்தாலும் அதுக்கப்புறம் அதை கடைசி ஊரில் அதை கழட்டவே இல்லையே. அவர் ஒரிஜினல் மூஞ்சை காட்டலையே. அப்போது ஸ்டாலின் வந்து இளைஞரணி தலைவராக இருக்கும் அதை கிண்டல் பண்ணார். என் டி ராமராவ் அப்போ அரசியலுக்கு வர்றார். 6 மாதத்தில் ஆட்சியை பிடிச்சார். அவர் என்னென்னு கிண்டல் பண்ணார் எம்ஜிஆர்? அதை தான் ஆட்சி தேர்தல் இது பண்ணுறாங்க. தேர்தல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. தேர்தல் நடக்குது. அன்றைக்கி காலையில் எம்ஜிஆர் என் டி ராமராவ் திருப்பதியில் வந்து மொட்டை அடிச்சுக்கிட்டு போகிறார். அதை தான் ஸ்டாலின் சொன்னார். அவர் தேர்தலுக்காக மொட்டை அடிச்சுட்டு மொட்டை தலையோடு போய் பிரச்சாரம் பண்ணுறாரு.
இவர் தொப்பியை போட்டுக்கிட்டு வழுக்கத்தில் மறைக்கிறது தொப்பியை போட்டுக்கிட்டு சுற்றுறாரு. இது பாடி ஷேமிங் கமெண்ட் இல்லையா? அதாவது தன்னுடைய கவர்ச்சியை காட்டி தான் நிற்கிறாருன்னார், கொள்கையை காட்டி நிற்கல. அவர் தைரியமாக கொள்கையை சொல்லிட்டு போகிறாரு. உனக்கு கொள்கையில் உன்னுடைய கவர்ச்சியை காட்டிட்டு வர்றேங்கிறது தான் அவர் சொன்ன கமெண்ட்டு. புரியுது. அதுதான் அதில் அர்த்தம். அதே தான் இங்கே வந்து என்னுடைய கொள்கை எதிரி பாஜக, உன் கொள்கை என்னன்னு இது வரலும் சொல்லலை, என்னன்னே தெரியாது. அது எதுவாக இருந்தாலும் நீங்கள் எங்களை பற்றி கேட்டதுக்கு நாங்கள் வந்து ஒரு அரசியல் பின்னணி இருந்ததுனால தான் எம்ஜிஆர் பின்னாடி போனோம். எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பித்த போது நானும் உன்னை திமுகவில் இருந்ததால் உன்னை ஏற்றுக்கொண்டேனே தவிர உன்னை தலைவனாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அண்ணாவின் கீழே நீ இருப்பதால் தான் உன்னை ஏற்றுக்கொண்டேன். நீ என்னைக்கு அண்ணாவின் இது கலைஞர் கட்சியை விட்டு நீ வெளியே போயிட்டியோ உன்னை தலைவனாக ஏற்றுக்கிட்டு நான் தயாராக. நாங்களாம் வெளியே வந்துட்டோம். எங்கள் அண்ணன் அந்த கட்சியில் இருந்தேன். நான் அதில் இதுக்கு அவர் அமைச்சராக இருந்தபோது, அதிமுக அமைச்சராக இருக்கும்போது அவர் வீட்டில் தான் நான் இருந்தேன். என்ன எம்ஜிஆருக்கு நல்லா தெரியும். நான் கலைஞர் ஆளுங்கிறது அவருக்கு தெரியும். நல்லாவே பேசுவார், சொல்லுவார். கலைஞர் ஆளுனாக்கா கலைஞர் மேலே நான் ஆயிரக்கணக்கான இதெல்லாம் வச்சுருக்கேன். திமுக ஆட்சிக்கு வந்த உடனே திமுக வேட்டையாடப்பட்டவன் நான். பிரச்சனை இல்லை. ஏன் எதனால்? பஸ் கண்டக்டர் மாணவர் தகராறில் வந்து நான் அன்றைக்கி திமுகவை நான் சப்போர்ட் பண்ணல, ஏற்று நின்று கைது பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அண்ணா முதலமைச்சர் ஊட்டியில் இருக்கும்போது அவருக்கு தகவல் போகுது, ராஜாராம் தம்பியை கைது பண்ணலான்ட்டு இருக்கோன்னு. தொடக்கூடாதுட்டார். எங்கள் அப்பா ஊட்டியில் இருக்காங்க, அவரோட அவர்கிட்ட சொல்ல, ராஜாராம் ஒரு மாதிரி இருக்கான், இவன் என்ன இப்படி பண்ணுறான்னாரு அண்ணா. இவன் ஒரு மாதிரிங்க, சின்ன வயசுலேருந்தே ஒரு மாதிரி அப்படி பாருங்கள். ஒரு 20 கேஸ் இவன் மேலே ஃபைல் ஆகிருக்குது. கேன்சல் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் நான் மாணவரோட நின்னதுக்கு அதுக்கப்புறம் வந்து கலைஞர்கிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்ண அதை அவர் அக்செப்ட் பண்ணல. அன்றைக்கி இருந்த சூழ்நிலையில் காங்கிரஸ் வந்து அந்த பஸ் கண்டக்டர் திமுகவுக்கு இதை வந்து தூண்டி விட்டு இது பண்ணுறாங்க, பெருசாக்குறாங்க. நான் இந்த பசங்களோட சேர்ந்து திமுக எதிராக பேசுகிற மாதிரி இது பண்ணி எனக்கு பின்னாடி பசங்களை கொண்டு வர வச்சு அதை அப்படியே காங்கிரஸ் அகேன்ஸ்டாக மாற்றிட்டு ஓடியே விட்டேன். அதைத்தான் அண்ணா ரொம்ப ரசிச்சார். அவன் என்னத்துக்காக பண்ணுறான்னு புரியாமல் எனக்கே புரியல. இவ்வளோ சாமர்த்தியமாக பண்ணியிருக்காங்க. எங்கள் அப்பா வந்து ஊட்டியிலேருந்து வந்து சொன்னார், உன்னை இப்படி தான் புகழ்றாருன்னு இல்லை. ஆனால் அப்புறம் கூப்பிட்டு அமைச்சார், போனேன். அண்ணா கூப்பிட்டாரு, டாக்டருக்கு படி கிடைக்காத சீட்டு கிடச்சிருக்கு, வின் பண்ணிடாத அப்படின்ட்டார். அதுக்கப்புறம் தான் நான் சைலண்ட்டாக போயிட்டேன். இல்லாட்டி போனால் நான் அரசியலுக்கு நானும் வரதுக்கான எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் இதெல்லாம் எதுவும் இருந்தது. நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்களே, நீங்கள் காட்டின வழியில் தான் இன்றைக்கி மக்கள் போகிறாங்கன்னீங்களே. அன்றைக்கி எங்களுக்கு ஒரு பின்னணி இருந்தது, ஒரு அரசியல் காரணத்துக்காக. எதுக்காக விஜயை பார்க்குறதுக்கு வந்து என்ன பின்னணி இருக்குது அவருக்கு? அவர் என்ன உங்களுக்கு பண்ணார்? எந்த பிரச்சனையில் அவர் உங்களோட வந்து நின்னார்? இல்லை, மக்கள்லாம் சொல்கிறாங்க விஜய் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு சில பிடிக்கிறத பற்றி இல்லைங்க, கல்யாணம் பண்ணுங்க. நான் வேணாங்கல்ல. என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா? வேற என்ன பண்ணுறது? பிடிக்கிறதானே கட்டி கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்காக குழந்தை எங்கள் தலைவனாக்காத. ஏற்கனவே மாட்டிக்கிட்டு முடிச்சிருக்கிறோம். சினிமாக்காரர்கள் வந்தாங்கன்னா என்ன ஆகுங்கிறது காட்டியிருக்காங்களே, 2 பேர் நம்ம காட்டியிருக்காங்களே. இன்னும் என்ன வேணும் உங்களுக்கு? அவர் படத்தை பாருங்கள், அவர் இதுக்கு போங்க, ஃபோட்டோவுக்கு பூஜை பண்ணுங்க, இது கல்புரம் ஏற்றுங்க, எல்லாம் பண்ணுங்க. மந்திரி ஆக்காதீங்கம்மா. இப்போ புரிஞ்சதில்லை. 41 பேர் அந்த இடத்த விட்டு ஓடி போயிட்டார். அந்த ஊர்லேயாவது எங்கேயாவது தங்கி இருந்துருக்கலாம். ஆனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வந்துருக்கும், அவரை அடிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த செருப்பு வீசினதை பார்த்தேன். இப்போ தான் அந்த வீடியோ காட்டுறாங்க. ஒரு ஆள் விழுந்து கிடக்கிறான். அந்த சொந்தக்காரங்களாம் இது பண்ணுறாங்க, மயக்க அடித்து கிடக்கிறான், மூச்செல்லாம் இது பண்ணுறாங்க. அந்த கோபத்தில் தான் அங்கேருந்து செருப்படுத்தி வீசுகிறாங்க. இவர் அதை வந்து அரசியலாக்க பார்த்தார். இப்போ அந்த வீடியோ க்ளீனாக தெரியுது. மயக்க அடித்து விழுந்துருக்காரு. இவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. விஜய்ன்னு சொல்லி அடிக்கிறாங்க. இவர் வந்து திமுக மேலே திருப்பி விட பார்க்குறாரு. அது வேறு விஷயம். திமுக அகேன்ஸ்டாக நீங்கள் போகிறதுங்கிறது முதல்ல உங்களுக்கு கொடுத்துருக்கிற அசைன்மெண்ட், அது வேறு விஷயம். ஒரு அமைப்பு ரீதியான கட்சியாக நீ ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. 1.5 வருஷம் ஆச்சு. மொத்தம் 6 மீட்டிங் போட்டிருக்கேன். இந்த 4ஐயும் சேர்த்திங்கன்னா மொத்தமாக 7 மீட்டிங் தான் நீ போட்டிருக்கேன். இதில் உனக்கு ஏதாவது ஒரு அனுபவம் வந்திருக்க வேணும். ஒவ்வொரு கூட்டத்திலையும் 4 பேர் மயக்கடிச்சு 20 பேர். முதல் கூட்டத்திலேயே 30 பேர் சாப்பாடு கொடுக்கல, தண்ணி இல்லைன்னு சொல்லி அந்த இடத்துல மயக்கடிச்சு விழுந்தவங்களெல்லாம் அப்போவே காட்டினாங்க. விஜய் வரும்போதே வந்து சில இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லியிருக்கிறாரு. கர்ப்பிணி பெண்கள்
இவங்க எல்லாருமே வயசானவங்க எல்லாமே வீட்டில் இருங்க, உங்களை பார்க்கறதுக்கு நான் வரேன், நீங்கள் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு அவர் ஒரு முன்கூட்டி ஒரு டிஸ்க்ளைமர் மாதிரி சொல்லியிருக்காரு தானே. அது யார் ஃபாலோ பண்ணிட்டு யாருடைய கடமை? அரசாங்கம் தப்பு பண்ணியிருக்குன்னு க்ளீனாக சொல்லிடலாங்க. இது அரசாங்கம் தானே பார்த்துருக்கணும். உன் பொறுப்பு என்ன, உன் கட்சியினுடைய இது என்ன? இப்படி வர்றாங்கன்னு உனக்கு தெரியுது, அதையெல்லாம் நீ தடுத்து நிறுத்தி அந்த நீங்கள்லாம் போயிடுங்கன்னு சொல்லி அந்த கட்சி நிர்வாகிகள் பண்ணியிருக்கணும். இல்லை ஒவ்வொரு கூட்டத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நெருக்கடியான இடங்கள்லேயே அதை அவர் சூஸ் பண்ணுறாரு. இல்லை வேலுச்சாமிபுரம் செட் ஆகாத இடம்னா காவல்துறை அந்த இடத்தையே அனுமதி மறுத்திருக்க வேண்டியதானே. சரி, காவல்துறை தான் தப்பு பண்ணிடுச்சுட்டீங்களே, உன் புத்தி எங்கே போச்சுங்கிறதானே என் கேள்வி. இந்த இடத்துல நடத்துகிற செத்து போகிற இடம் கேட்குறோம், தரவே மாட்டேங்கிறேன்னு சொல்கிறாங்க. நான் நடத்த மாட்டேன், கேஸ் போடுவேன்னு போடணும். இல்லை ஏன் பண்ணல? அரசாங்கத்து மேலே பழிய போடுற நீ. உன்னுடைய பொறுப்பு இல்லை. அந்த கூட்டத்தை நடத்தும் போது ஒரு தண்ணி பாட்டில் வச்சியா? செந்தில் பாலாஜி தானே கேட்குறாரு. செருப்பாக கிடைக்குது, ஒரு தண்ணி பாட்டில் கடன் வைப்பாங்க. அரசாங்கத்து மேலே பழிய போடுங்க, எல்லாம் அதோட எந்த தப்புமே கிடையாது. அதுக்காக தான் அந்த கூட்டமே போடுறீங்க. ரெண்டாவது, அந்த இடத்துக்கு நீ என்னத்துக்கு வந்த? அன்னைக்கு நீ சேலத்துக்கு போகிறதால இருந்த. நீ என்னத்துக்கு உடனே கரூருக்கு வந்த? என்னத்துக்கு அந்த மீட்டிங்கை போட்ட? 2 நாளைக்கு முன்னாடி பழனிசாமி இதோட பெரிய கூட்டத்தை கூட்டியிருக்காரு. உனக்கு வந்தது 27,000 பேர் தான். 10,000 சொன்னால் இப்போ 27,000 பேர் வந்தாங்க. அது ஒன்றும் பெரிய கூட்டம் இல்லை. அதை விட பெரிய கூட்டத்தோடு பழனிசாமி போயிருக்காரு. ஆர்கனைஸ்டு பார்ட்டி, கட்டுப்பாடு உள்ள ஒரு கட்சி. ரஜினிகாந்த் அதனால தான் இங்கே இதே வேணான்னு விட்டார். அரசியலே வேணான்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? அவர் பாபா படம் பாமக எதிர்த்துச்சு. வீரப்பனை பற்றி பேசுகிறதுக்கு மன்னிப்பு கேட்கணும்னு வச்சு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னாரு. பாபா படம் ரிலீஸ் ஆகுது. கடலூரில் நான் கண்ணால் பார்த்தேன். பாண்டிச்சேரியிலேருந்து வந்துட்டு கடலூரில் கண்ணால் பார்க்குறேன். தியேட்டருக்குள்ளார பூந்து படத்தை தூக்கிட்டு போயிட்டாங்க. அப்போல்லாம் படம் சுருள் தானே, இப்போ மாரி பெற்றிருக்கு. அந்த தியேட்டரில் இது போலீஸ் பாதுகாப்பு போட்டாங்க. அன்றைக்கி போலீஸ் என்ன கவர்மெண்ட் என்ன எதிர்பார்த்துச்சுன்னா, ரஜினி ரசிகர்கள் பொங்கிக்கிட்டு வருவாங்க, பெரிய அடித்தடி நடக்கும், ஃபயரிங்கெல்லாம் நடக்குங்கிற அளவுக்கு இது. அப்படின்னா ரஜினி ரசிகர் எங்கே போனார்னே தெரில. படத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. படம் ஓடல. 3 நாளில் படம் காலியாகி போச்சு. அந்த படம் அப்படியே போச்சு. அப்போ தான் ரஜினிக்கு தெரிஞ்சது ஆபத்துன்னு வந்தால் நம்ம ஆள் காணாமல் போடுவோம். புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கே ஒரு பயம் வந்துருச்சு. அதாவது நம்ம இவங்களை நம்பிக்கிட்டு நம்ம இருக்கக்கூடாது. அதனால தான் அவர் சாமர்த்தியமாக எவ்வளோ அதுதாங்க ஒரு சீசன்டு பர்சன்றது, ஒரு மெச்சூரிட்டிங்கிறது. அமித்ஷாவையும் முறைக்க முடியாது. அமித்ஷா தான் கட்டாயப்படுத்துகிறாரு. அமித்ஷாவையும் முறைக்க முடியாது. அதே சமயத்தில் அது அப்போ நடத்தும் போது அமித்ஷாலாம் இல்லை. அவருக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருச்சு அரசியலுக்கு வந்தால் இவங்க நண்பைக்கிட்ட வந்தோம்னா படம் பார்ப்பாங்களே ஒழிய ஆபத்தில் கை கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சதுனால தான் அன்றைக்கே அவர் கழட்டிக்கிட்டார். ஜெயலலிதா இருக்கும்போது ஜெயலலிதா பகைச்சிக்கிட்டாங்க வம்புன்னு சொல்லிட்டு நான் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த மாதிரி சாமர்த்தியமாக அவர் போயிட்டே இருந்தார். கடைசியாக அமித்ஷா அவரை மிரட்டும் போது ஹைதராபாத்தில் அவர் மிரட்டப்பட்டார். மிரட்டப்பட்ட உடனே கொரோனா வந்துருச்சுன்னு போய் படுத்துட்டார். அட்மிட் ஆகிட்டார். அட்மிட் ஆகி உயிருக்கு ஆபத்துன்ட்டாங்க. அப்புறம் உடனே நான் சொல்லிட்டாங்க 6 மாதம் நீ ஓய்வு எடுக்கணும், படத்திலலாம் நடிக்கக்கூடாதுன்னாங்க. அந்த படத்தையே கை விட்டார். அமித்ஷாவால் ஒன்றும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஒரு ரஜினி மிரட்டி இருந்தாங்கன்னு வச்சுங்க, தொண்டை என்ன ரசிகர் என்ன சொல்லியிருப்பான், தலைவருக்கு உடம்பு சரியில்லை, அமித்ஷா உனக்கு உனக்கு ஆதரவு பேக் ஃபயர் ஆகிடும். அப்போ எலெக்ஷன் கமிஷன் வச்சுக்கிட்டு ஏமாற்று வேலையெல்லாம் செய்ய முடியாது. ஸோ அதனால் பேசாமல் விட்டாங்க. அதனுடைய விளைவு தான். அதுக்கு ஈக்குவலாக யாராக இருக்காங்கன்னு விஜய்னு கேட்டோன்னே விஜய் பிடிச்சிட்டாங்க. அதுதான் இன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார், ஒரு விமர்சகர் சொல்கிறார், உங்கள் அப்பா பாப்புலரானது திமுக பேசி தான், திமுக ஆதரித்து பேசி தான் இது பண்ணார். அப்படி தான் நீ சினிமாவை உங்கள் அப்பா சினிமாவுக்கு பெருசாகவே வந்தார். நீ இன்றைக்கி திமுக ஏற்று பேசுகிறியா நீன்னு கேட்குறாங்க. அது வேறு. இன்றைக்கி அவர் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. அமித்ஷாவை எதிர்த்து அவரால் ஒன்றும் பண்ண முடியல. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, அந்த இடம் அவ்வளோ நெருக்கமான இடம். அதில் தினமணியில் எழுதுகிறாங்க அந்த தலையங்கத்தில். அந்த இடத்துல அந்த ரசிகர்கள் ஒரு பேரிகேட் மாதிரி போட்டு அடைச்சிட்டு இருக்காங்க, இப்போ வெளியே ஓட விடாம மாதிரி திட்டம் போட்டு செஞ்ச மாதிரி இருக்குதுன்னு எழுதுகிறாங்க தலையங்க. அப்படி தான் வருது. எந்த பத்திரிகையில் அவர் ஆதரித்து எழுதுலையே. அங்கே இருந்தவங்க அதுதான் சொல்கிறாங்க. செத்தவங்கெல்லாம் பாருங்கள், 18 19 பேர் சின்ன சின்ன பசங்க, பெண்கள், அவங்க எல்லாமே அரசியல்வாதிகளாக அவங்க கர்ப்பிணி பெண்களும். அதுதான் இன்றைக்கி எனக்கு ஒரு பதிவு வந்தது.
ஆட்டுக்கார அலமையிலன்னு ஒரு படம் வந்து அந்த காலத்தில் தெரியுமா? கேள்வி தேவர் ஃபிலிம்ஸு, சிவகுமார் ஸ்ரீபிரியாவும் நடித்த படம். அந்த படம் தான், அந்த படத்தில் ஆடு தான் ஹீரோ. அப்போ அந்த ஆடு வந்து முட்டி தள்ளி வில்லனை எல்லாத்தையும் அடித்து தள்ளும். ஒரு இந்த வளைஞ்ச கொம்பு உள்ள ஆடு. அதை கண்டு அந்த வில்லனே வந்து ஐயோ அந்த ஆடு வருதுன்னு பயந்து ஓடுவான். அது மாதிரி அந்த ஆட்டுக்காக அந்த படம் பயங்கரமாக ஓடிச்சு. அந்த ஆட்டை வந்து விளம்பரத்துக்காக ஒரு வேனில் ஏற்றிக்கிட்டு ஊர்வலம் கூப்பிட்டு வராங்க. ஆயிரக்கணக்கில் வந்து பார்த்தா அது படத்தில் இந்த ஆடு, அந்த ஆட்டுக்கு வந்து அதைத்தான் அப்துல் ரஹ்மான், கவிஞர் அப்துல் ரஹ்மான் சொன்னார், ஆடு கம்பீரமாகத்தான் இருக்கிறது, அதை பார்க்க வந்த மக்கள் தான் ஆட்டு மந்தையாக இருந்தார்கள். அதுதான்ப்பா, ஆடு நடித்தா கூட பார்க்க வருவாங்க. அதை வச்சுக்கிட்டு நீ வந்து தலைவன் ஆகிட்ட கிளைவன் ஆகிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தாக்க என்ன அர்த்தம்? அதெல்லாம் நீங்கள் உன்னுடைய நிர்வாகிகள் என்ன பண்ணாங்க? அந்த இடத்த வந்து போலீஸ் வேணும்னே கொடுக்குது, கலவரம் நடக்கணும்னு கொடுக்குறாங்க, அவங்க கெட்ட இடத்துல கொடுக்குறாங்க. ஆளுங்கட்சி உன்னை எதிர்த்து ஒழிக்கணும்னு நினைக்குது. உன் புத்தி எங்கே போச்சு? இந்த இடத்துல கொடுத்தா இது பிரச்சனை வரும், நான் இங்கே கூட்டம் நடத்த முடியாது, வேறு இடத்துல நடத்த, நீ என்னை கைது பண்ணிக்கோ. அப்படி போயிருந்தேன்னா நீ பெரிய ஆள், எங்கள் மீட்டிங் போடுற நீ. அப்போது உன்னுடைய நிர்வாகிகள்லாம் என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட ஆளுங்களை கையாளாகாத ஆளுங்களை வந்து நிர்வாகிகளாக வச்சுக்கிட்டு இருக்கிற. இப்படிப்பட்ட ஆளுங்களை நம்பி உனக்கு ஓட்டு போட்டாக்க நாடு என்னத்துக்கு ஆகுது? இன்னொன்று, நேர தாமதம் காரணமாக வந்து விஜய் பண்ண தவறு அப்படிங்கிறதெல்லாம் சுட்டி காட்டுறாங்க நீதிமன்றத்தில். அதையெல்லாம் வச்சு கேள்வி கேட்கும்போது தாவேக்காவினுடைய தரப்பு வழக்கறிஞர் பேட்டியில் சொல்கிறாரு, அதெல்லாம் சொன்னாலும் கூட தமிழக அரசு வந்து தன்னுடைய தரப்பு வாதத்தில் ரொம்ப திணறுச்சு, பதில் சொல்கிறதுக்கே அவங்க வந்து ரொம்ப திணறினாங்க, அவங்ககிட்ட ஒரு நியாயமான பாயிண்ட்ஸே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? இப்போ நான் அந்த வக்கீல் வேறு என்ன சொல்வார், இவ்வளவுக்கு அப்புறம் கேஸ் வந்து அவருக்கு எகென்ஸ்டாக தான் நின்று போச்சு, என் மேலே தப்பு இல்லை, அவங்க திணறினாங்க, இருந்தாலும் இதை ஜட்ஜு மேலே குற்றம் சொல்கிறார். அவர் ஆக அவருடைய வக்கீல் கூட கையாளாகாதவங்கிறது இதில் ப்ரூவாயிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை, காப்பாற்ற தெரியலையே. அவங்களாம் திணறாங்களே, அப்போ நீ ஜஸ்டிஸை கொண்டு வந்துருக்கணும் இல்லை, உனக்கு ஆதரவாக கொண்டு வந்துருக்கணும், வரலையே அது மாதிரி. தீர்ப்பு அப்படி தான் சொன்னாங்க. சிபிஐக்கு விடணும்னா முடியாதுன்ட்டாங்க. சிபிஐக்கு விட்டுருந்தாக்க விஜய் தப்பிச்சுக்கிட்டு இருந்திருப்பார், அதுக்கு போக போட்டுச்சு. சிபிஐக்கு விட்டுருந்தாக்க பிரச்சனையே இல்லை எனக்கு, அதோட மறந்துடலாமே. சாத்தாங்குளம், ஸ்டெர்லைட் ஆலை, கோடநாடு எஸ்டேட்டு, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, அந்த லிஸ்ட்டோட இதையும் சேர்த்திட்ருக்கலாம். இப்போ தமிழக இப்போ இந்த விமர்சனங்கள் இருந்தாலும் கூட சீமான் வந்து ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாரு அரசு மேலே. என்னன்னா, இப்போ சமீபத்தில் நடந்துச்சு இல்லைங்களா, கல்வி சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி, அந்த நிகழ்ச்சியில் பேச வைக்கும்போது கூட என்ன கல்வியாளர்களாக பேசுகிறாங்க, இல்லை துணைவேந்தர்களாக பேசுகிறாங்களா, இல்லை பேராசிரியர்களாக பேசுகிறாங்களா, அங்கேயும் கலைத்துறையை சேர்ந்தவங்க சினிமா துறையை சேர்ந்தவங்களை தான் பேச வைக்கிறாங்க. அவங்க ஒப்பனையை கலைச்ச உடனே அரியணையில் ஏறணும்னு ஆசைப்பட்றாங்க. இவங்களுக்கு வழிவகுக்கு கொடுக்குறதே நீங்கள் தானே வழிவகுக்கிற வேலையை செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் வச்சுருக்காரு. அது எப்படி பார்க்குறீங்க? நியாயமான விமர்சனம். இவரே அப்படித்தானே வந்தார், தன்னை டைரக்டர்னு சொல்லிட்டு தானே உள்ளே வந்தார். இப்போ தான் போனி அவ்வளோ என்னன்னா பேசுகிறாரு. அதைத்தான் சொல்கிறோம். நாங்கள் அன்றைக்கி சீமான இந்த மாதிரி இந்த மாதிரி ஆசாமிக்கு பின்னாடி போவாதுன்னு நாங்கள்லாம் பேசணும். எங்களை யார் கேட்டால்? இது நானும் சினிமாவில் நடிச்சிருக்கிறேன். சாதாரண படம் ஒரு எபிசோடு நான் கமல், ஜெயபிரதா, நான் தான், 3 பேர் தான். அவதார் சிங் ரோல் பூராவுமே நாங்கள் தான். படம் ஆரம்பத்தில் வரும், கடைசியில் முடிக்கிறது நான் தான். நாங்களும் படத்தில் நடிச்சிருக்கிறோம், நான் ட்ராமாவில் நடிச்சிருக்கிறேன். அதை அரசியலில் எடுத்துகிட்டு நான் போகல, அது ஒரு சைடு. நேரம் கிடைச்ச போது எடுத்துகிட்டு போனாங்க. இந்த ஐ படத்துக்கு இங்கே தான் ஷூட்டிங் நடந்தது. அதுக்கு பின்னணியில் இருந்துக்கிட்டு சில டெக்னாலஜி இதெல்லாம் நான் ஹெல்ப் பண்ணேன். நிறையா இருக்குது. அதே மாதிரி எஜே சூர்யா எடுத்த இசை படத்தில் பின்னணியில் நின்று நிறையா விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வச்சுக்கிட்ட உடனே அதை அரசியலுக்கு கொண்டு வரல இப்போ. ஆனால் இப்போ சீமானே அதை சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆக இது சீமானுக்கு அது அப்ளை ஆகுது, இவரை நம்பிக்கிட்டு போகாதீங்கிறது அப்ளை ஆகுது. சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட திரைக்கவர்ச்சி கூடாது அப்படின்னு உங்களை போன்ற பல விமர்சகர்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ சொல்லிட்டு இருக்கும்போது தமிழ்நாடு அரசும் அது செய்யும் பொழுது அது வந்து ஒரு அந்த கேள்வி நியாயமானது. சீமான் கேட்ட கேள்வி நானாக தான் கேட்குறேன். ஆனால் அதை யார் பார்க்க வருவா?
ஒரு கல்லூரியில் நான் வந்து ஒரு பெரிய ஃபேமஸ் கல்லூரி, பிரபலமான கல்லூரி, என்ன சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிடுறாங்க. என்னடா நம்ம அவ்வளோ ஒன்றும் பெரிய ஆள் இல்லையே நம்மளை கூப்பிட்றாங்க. அந்த டைமில் தான் அந்த வேட்டையாடு விளையாடு படத்தில் நான் நடிச்சிருந்தேன். ஒரு சீன் தான் வர்றேன், ஒரே சீன் தான் வரேன், ஒரு 5 நிமிஷம் சீன் அது. ஆனால் படத்தினுடைய திருப்பு முனையே அதுதான். அதுக்கு பார்த்துட்டு என்னை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு போகிறாங்க. நான் நினச்சிக்கிட்டேன் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருந்து எய்ட்ஸ் தடுப்புக்காக நான் செய்த சேவைகள், வேர்ல்டு பேங்க்குக்கு இதாக ஆலோசகராக இருந்தது, WHO உலக சுகாதார கழகத்துக்கு ஆலோசகராக, இந்திய நாட்டின் ஆலோசகர், இந்த அடிப்படையில் நம்மளை கூப்பிட்றாங்கன்னு நினச்சிட்டு அங்கே போனால் எனக்கு அறிமுகம் பண்ணி போடுறாங்க. இந்த அசாதாரண படத்துலேருந்து காட்சிகள், வேட்டையாடுலேருந்து காட்சிகள், காக்கா படத்துலேருந்து காட்சிகள்லாம் போட்டு இவர் தான் வந்திருக்காரு. கைத்தட்டல் விசில். அப்புறம் நான் என்னத்தை பண்ணுறது? பேசும்போது சொன்னேன், எதோ சாதித்தேன், அது வந்து மக்கள் மனதில் நம்ம ஊரில் நிற்கலை. வேர்ல்டு பேங்க்குக்கு நான் இதாக இருந்தபோது எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் அவார்டெல்லாம் கொடுத்தாங்க. சீந்துவார் இல்லை, ஒரு சினிமாவில் வந்து 2 பேர்த்தோடு நின்று எனக்கு என்ன பேர், என்ன பண்ண முடியும்? ஒரு கல்வி நிறுவனத்திலேயே அவங்க வந்து கல்வியாளரை கூப்பிடலையே, சினிமாவில் நடித்தாங்கிறதுக்கு தான் என்ன கூப்பிட்டாங்க. அப்படி இருக்கும்போது என்ன பண்ணுறது? அதனால தான் கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடு அதையும் அவன் தான் ஏன் சொல்லணுங்கிறது. மக்களுக்கு தேவையான விஷயத்தை நம்ம சொல்லவே முடியலைங்க. போலியோ ட்ராப்ஸ் உங்களுக்கு தெரியும். அந்த போலியோ ட்ராப்ஸ் வந்து பாப்புலர் பண்ணது யார் தெரியுமில்ல? அதுக்கு பேரே மனோரமா மருந்துன்னு பேர். அவங்கள வச்சு ஒரு இதை எடுத்தோம், விளம்பர படம் எடுத்தோம். மனோரமா மருந்து கொடுங்கன்னு தானே வந்தாங்க. இன்றைக்கி நேற்று இல்லைங்க. ஒரு காலத்தில் கல்யாணத்துக்கு துணி எடுக்க போகிறோன்னாக்கா புதிய பறவையில் சரோஜா தேவி அந்த பாட்டு சீனில், அந்த மெல்ல நட பாட்டு சீனில் போட்டு வந்தா அந்த மாதிரி புடவை இருக்குதா? இப்படி தான் நம்ம எடுத்தோம். நம்ம வாழ்க்கையோடு அப்படியே ஒட்டி உறவாடிட்டு போச்சு. 50களில் 60களில் நாங்கள்லாம் பைத்தியக்காரனுங்களாக இருந்தோம். முதல் நாள் ஃபஸ்ட்டு ஷோ மேட்னி ஷோ இருக்குது, ஃபஸ்ட்டு ஷோ பார்க்கலன்னா காலேஜில் தலை காட்ட முடியாது. இன்னமும் படம் பார்க்கலடான்னுவாங்க, மானம் போயிடும், பஸ்ஸில் சாப்பிட முடியாது. அப்படி இருந்தோம் நாங்கள், அப்படி வெறி பிடிச்சி கிடந்தோம். அதுக்கப்புறம் எல்லாம் படிப்படியாக போச்சு. இன்றைக்கி சினிமாவே இல்லை, இன்றைக்கி சீரியல் தான். நீங்கள் சீரியல் நடிகர்கள் தான் இன்றைக்கி பாப்புலராக இருக்கிறாங்க. அதுக்கு உதாரணம் ஒரு பிரபல சேனல் வந்து அவங்க இதில் வர்ற சீரியலில் நடிக்கிறவங்களையெல்லாம் ஊராக கூப்பிட்டு போகிறாங்க. எத்தனை ஆயிரம் பேர் உட்காந்துருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஹீரோவை நான் கட்டிக்கிட்டோமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டோமான்னு இந்த கதாநாயகி கேட்குது. கட்டிக்கோன்னு ஒரு சத்தம் வருது, கட்டிக்காதேன்னு ஒரு சத்தம் வருது. அங்கே அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் ரியாக்ஷன். அந்த மாதிரி நம்ம வந்து கல்ச்சர் ஓரியன்ட். உங்களுக்கு இந்தியாவே நீங்கள் எடுத்திங்கன்னா, இந்தியாவுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் கேபிட்டல், நிர்வாக தலைநகரம் டெல்லி, பிஸ்னஸ் கேபிட்டல் பாம்பே, கல்ச்சரல் கேபிட்டல் சென்னை, கலாச்சாரம்னு எடுத்தாக்கா சென்னை தான். இப்போ தாங்க அந்த இது போயிடுச்சு. டிசம்பர் மாதம் சங்கீத சீசன் பேருங்க. வேர்ல்டு பூரா உலகத்துலேருந்து அத்தனை பேர் வருவாங்க. அந்த கர்நாடக சங்கீதம், தமிழ் இசையெல்லாம் கேட்குறதுக்கு வருவாங்க. எங்கே பார்த்தாலும் நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இன்றைக்கி போயிடுச்சு. கொரோனா வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் போயிடுச்சு. அப்படிப்பட்ட இது நம்ம வந்து கலாச்சாரத்துக்கு அடிமையானவங்க. ராஜராஜ சோழனுடைய கோயிலில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளார பரதநாட்டியத்தினுடைய 64 அடவுகளையும் அப்படியே வந்து சிலையாக செதுக்கி உள்ளே வச்சுருக்கான். ஆக கலைக்கு நம்ம கொடுத்த மரியாதை. ஒரு பக்கம் கரிகார சோழன் வந்து தன்னுடைய அறிவியல் திறமையை காட்டி ஒரு இதை கட்டியிருக்கான், கல்லணையை கட்டியிருக்கான். அந்த ஒரு பக்கமும் காட்டியிருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து கோயிலில் வந்து கலைச்சிற்பங்கள் அற்புதமாக கட்டியிருந்தாலும் அந்த அறிவியலையும் அதில் சேர்த்தனா அவன். அந்த கோபுரத்தில் அந்த உச்சக இதில் இருக்கிற அந்த டூமை எப்படி அங்கே கொண்டு போனான், 80 அடி உயரத்துக்கு எப்படி கொண்டு போனான். 80 அடி உயரங்கிறது அன்னைக்கு நினச்சி பார்க்க முடியாத உயரம். கிரேன் இல்லை, இது இல்லை, ஒன்றுமே இல்லாமல் அப்பேற்பட்ட ஒரு ஏறத்தாழ 200 டன் இருக்கக்கூடிய ஒரு பாறையை மேலே எப்படி கொண்டு போனாங்கிறது ஒரு கேள்வி. இன்றைக்கி வரலாம் அதை வந்து பார்த்து ஆச்சரியப்பட்டுக்கிறான், எப்படிடா கொண்டு போனாங்க. பிரமிடு வந்து காலத்தால் முற்பட்டது. அதுக்கு 4000 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வர்றோம். அப்படி இருந்தும் இதை பார்த்து இப்போ ஆச்சரியப்படுறோம். அந்த மாதிரி அறிவியல் திறமையை காட்டி கலைத்திறமையை காட்டிக்கிட்டு இந்த ரெண்டுமே இருந்தது நம்மக்கிட்ட. அதனால் நம்ம காலகாலத்துக்கு கட்டியிருக்காங்க தெரியுங்களா. விஸ்வநாத தாஸ்
அவர் ஒரு நாடக கலைஞர். வெள்ளைக்காரனை கிண்டல் பண்ணி ஒரு பாட்டு பாடுவார் அந்த காலத்தில். சொல்லுவாங்க, கொக்கு பறக்குதடி வெள்ளை கொக்கு பறக்குதடின்னு. அந்த வெள்ளை கொக்குங்கிறது வெள்ளைக்காரன். அதை கிண்டல் பண்ணி வெள்ளைக்காரனை கிண்டல் அவரை கைதெல்லாம் பண்ணாங்க. கடைசியில் துப்பாக்கியில் சுட்டு கொண்டுட்டாங்க. அவர் நாடகம் பண்ணி நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஷூட் பண்ணி சாவடிச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்கெல்லாம் வந்து நாட்டு விஷயத்தில் கலந்துக்கிட்டு உயிரை திறனமாக மதிச்சாங்க. ஜெயிலுக்கு போனாங்க. அப்படி இருந்தாங்க. அதனால் அந்த கலைன்னு எடுத்திங்கன்னாக்கா நம்ம தென்னாடு பூராமே கலைகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோயில்களை எடுத்திங்கன்னா விந்திய மலைக்கு கீழே தாங்க கோயில்களே அற்புதமாக இருக்கும். விந்திய மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு டூம் தான் இருக்கும். ஒன்றுமே இருக்காது. சிற்பங்களோ ஒன்றுமே இருக்காதுங்க. அதனால் நம்ம கலைகளுக்கு அடிமையானவங்க. அதனால் எந்த கலைஞரையும் நம்ம பாராட்டுவோம். அதனால் தமிழ்நாட்டு மக்கள் வந்து 2 பிரமாதமான கலைஞர் இருந்தானே எவன் மட்டமாக இருக்கானோ அவன் பின்னாடி போகிறதால நம்ம அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. அந்த மாதிரி ஆளுங்க தான். தியாகராஜ பாகவதர் இருந்தார், பியு சின்னப்பா இருந்தார். பியு சின்னப்பா மாதிரி நடிக்க முடியாது அந்த காலத்து ஸ்டைலுக்கு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அப்போ ஆளை விடுவிங்க. அது மாதிரி தான் இருக்கும். உத்தமபுத்திரன் படம் 2 டபுள் ஆக்ட். அவர் தான் ஃபஸ்ட்டு இந்தியாவில் ஃபஸ்ட்டு டபுள் ஆக்ட் நடித்தவர். அவர் தான் மாடர்ன் தேட்டர்ஸ் தான் எடுத்தாங்க. சரி, முதலாக ரெட்டை வேடத்தில் வந்தவங்க. அப்போ என்னன்னாக்கா பியு சின்னப்பா பார்த்தா கன்னத்தில் போட்டுக்கிட்டாங்க. ஏன்னா அவர் நினச்சா 2ஆக வருவார். அந்த மாதிரி இது பண்ணாங்க. பாகவதர் இந்த சிவப்பு கலர், அவர் மாநிறம் மொத்தம் இருப்பார். பாகவதருக்கு இருந்த ஃபேன்ஃபேர் வேறு. 12 படம் தான். 12 சூப்பர் ஹிட். 12 படம் சூப்பர் ஹிட்டு. அதே ஈக்குவலாக வரல, கொஞ்சம் கீழே தான் இருந்தார். ஒரு ஸ்டெப்பு கீழே தான் இருந்தார். இன்றைக்கும் பியு சின்னப்பா பாடின இந்த கல்யாணி ராக ஆலாபன நமக்கினி பயம் இதை அடிச்சுக்கிறதுக்கு பாகவதருடைய பாட்டு ஒன்று கூட கிடையாது. இருந்தாலும் கிருஷ்ணா முகுந்தா முராரே உங்கள் மன்மத லீலை வென்றால் உண்டோ வாழ்விலோர் திருநாள். அது வாழ்விலோர் திருநாளில் நீங்கள் பார்க்கணும். குதிரை மேலே ஏறிட்டு பாடிட்டு வருவார். என்ன ஸ்டைலாக இருக்குன்னு தெரியுங்களா? இன்றைக்கி இருக்கிற ஸ்டைல் பண்ணலாம் சொல்கிறீங்களா? ஒரு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு அப்படி முன்னாடி அப்படி கண்ணடிப்பார். தியேட்டரு காலி எல்லாம் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அந்த ஸ்டைலில். இதெல்லாம் என்ன சொல்கிறேன்னா, நம்ம அந்த காலத்துலேருந்து கலையை ரசித்தவங்க, கலைகளுக்கு இடம் கொடுத்த இடம். கலைஞரை ரசிக்கிறது நான் தப்புன்னு சொல்ல வரல. தூக்கி தலையில் வச்சுக்காதங்கிறத நம்ம சொல்கிறோம். இந்த இதில் வந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, பாவம் விஜய் வந்து ஒரு சூழ்நிலை கைதியாக இருக்கார். அவர் வந்து நல்லா இன்றைக்கி வர்ற செய்திகள்லாம் பார்த்தாக்கா அவர் பாஜகவினுடைய பிடியில் அவர் முழுக்க சிக்கியிருக்காரு தெரியுது. அவருடைய அந்த நிர்மல்குமாருங்கிறவர் வந்து ஆர்எஸ்எஸ்ஸாக இருந்தவர். வந்து இவர்கிட்ட உட்காந்துக்கிட்டு இருக்கார். இவர் ஆர்எஸ்எஸ் பிடியில் அவர் தன்னுடைய பிடியில் அவர் வச்சுக்கிட்டு இருக்கார். அதனுடைய விளைவு தான் இந்த சம்பவங்கள்லாம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்தில் பந்தமைக்கு நன்றி சார்.